இப்போ அப்படியே நாம மூணாவது பகுதிக்கு போறோம். வேதாந்த சாஸ்திரங்கள், அதாவது ஒரு உபனிஷத்து, பகவத்கீதை, இதன் கருத்துக்களை எல்லாம் தம் பாடல்கள்ல கவியரசர் நமக்கு எப்படி சொன்னார். ஏன்னா பொதுவாவே நாங்கெல்லாம் நிறைய உபன்யாசம் பண்றோம். பகவத்கீதை, உபனிஷத் இதெல்லாம் சொன்னாலே அதெல்லாம் எல்லாரும் பயந்துருவா. சரி, ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் சொல்றோம்னா முன் வரிசையில வந்து உட்காந்துருவா. உபனிஷத் சொல்றேன், பகவத்கீதை சொல்றேன்னா சார் அதெல்லாம் புரியாதுன்பா. உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒரு இடத்துல 5 நாள் பகவத்கீதை உபன்யாசம் பண்ணேன், 4 நாள் உபன்யாசம் ஆச்சு. 5ஆம் நாள் உபன்யாசத்துக்காக வரேன். ஒருத்தர் வந்தார், சார் என்னைக்கு சார் பகவத்கீதை சொல்ல போறீங்க என்ன? 4 நாளா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 5வது நாள், இன்னையோட உபன்யாசமே பூர்த்தியாருது, இப்படி கேக்குறீங்களே. இல்ல சார், என்னைக்கு பகவத்கீதை சொல்ல போறீங்கன்னாரு. நான் 4 நாளா பகவத்கீதை தான் சார் சொல்றேன்னு. அவர் சொன்னார், புரியறது என்ன? 4 நாளா நீங்க பேசுறது எனக்கு புரியறதேன்ட்டார் அவர். ஏன்னா பகவத்கீதைனா புரிஞ்சிருக்க கூடாது. நீங்க 4 நாள் பேசினது எனக்கு புரிஞ்சுது, அதனால 4 நாள் நீங்க கீதையே சொன்னீங்க அப்படின்னு ஒரு தியரி. ஆனா ஆமா. கவியரசு என்ன பண்ணார், அந்த கீதையின் சாரத்தை எல்லாருக்கும் புரியும்படி கர்ணன்ல ஒரு பாட்டு. கீதையின் சாரம் என்னன்னா, சிம்பிளா சொல்லணும்னா நாங்க சொல்லுவோம் ஐபிஎஸ் தான் கீதையின் சாரம். ஐபிஎஸ்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இல்ல, ஐடென்டிட்டி பெர்ஃபார்மன்ஸ் சரண்டர். ஐடென்டிட்டி, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நான் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா, அந்த ஐடென்டிட்டியை தெரிஞ்சுக்கோ. பர்ஃபார்மன்ஸ், அதாவது செய்யணும், அதாவது கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அதுதான் கர்மயோகம், அது பர்ஃபார்மன்ஸ். எஸ், சரண்டர். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்னு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிடு, எல்லாத்தையும் அவன்கிட்ட அர்ப்பணிச்சுடு. அதனால நான் யாருங்கிற ஐடென்டிட்டியை புரிஞ்சுக்கோ, நான் உடம்பு இல்ல, ஆத்மா. பர்ஃபார்மன்ஸ்னு உன் கடமையை கர்மயோகமா பண்ணு, அதை வச்சு இறைவனை ஆராதி. கடைசியா சரண்டர், அவன்கிட்ட சரண்டர் ஆயிடு, கிருஷ்ணார்ப்பணம்னு கொடுத்துரு. இந்த ஐபிஎஸ் தான் கீதையின் சாரம்ங்கிறோம். இந்த ஐபிஎஸ் கவிஞர் எப்படி பாடியிருக்காரு பாருங்க. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது, மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஒரு நாள். நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தப்பரம் வாசாங்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சையாத்தி நவானி தேகின்னு. இது கீதையில உள்ள ஸ்லோகங்களின் சாரம். அடுத்து சொல்றார், என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீவம் நழுவ விட்டாய், மன்னரும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடிகளும் நானே, சொன்னவன் கண்ணன், கொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. நான் தான்ப்பா எல்லாம் பண்றேங்கிறான். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாட்சி, அங்க கீதையில ஸ்லோகம். எத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவவா தத் ததேவாவ கச்சத்வம் மம தேஜோப்ஷ சம்பவம். கடைசியா ஒரு விஷயம் சொன்னார், சரண்டர், எல்லாத்தையும் அவன்கிட்ட அர்ப்பணிச்சுடு. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தோற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்துர் பூஹு மாத்தே சங்கோஸ்து அகர்மணி. அதனால கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கிறான். மயி சர்வாணி கர்மாணி சன்யஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராஷீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜுவரஹா. அதனால அர்ஜுனா, காண்டீவம் எழுக, நீ கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்கன்னு அர்ஜுனனை போரிட வைக்கிறான் கண்ணபிரான். அந்த கீதையின் மொத்த சாரமும் இதுக்குள்ள வடிச்சு கொடுத்தாருன்னா, இன்னைக்குமே உன்னை பெரிய கமெண்ட்ரி எழுதுறது ரொம்ப ஈஸி. எங்களெல்லாமே 3 மணி நேரம் கீதையை பத்தி பேசினா பேசுருவோம். 5 நிமிஷத்துல கீதையை சுருக்கி சொல்லுன்னா அது ரொம்ப கஷ்டம். பல ரொம்ப சொல்ல கஷ்டம். கற்றுவர் மன்றமாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். இந்த கவிஞர் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. அந்த பாட்டை கேட்போம். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னா அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே சாற்றினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. ஆ இதே பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துக்கு விபூதி யோகம்னு பேரு. இந்த லோகத்துல எதெல்லாம் சிறப்பா இருக்கோ அதெல்லாம் பகவானுடைய அருளால் தான் அந்த சிறப்பு பெற்றது. அதனால கிருஷ்ணன் சொல்றான், அர்ஜுனா, மரங்கள்ல நான் தான் அரச மரமா இருக்கேன்,
பறவைகள்ல கருடனா இருக்கேன், நாகங்கள்ல ஆதிசேஷனா இருக்கேன், நதிகள்ல கங்கையா இருக்கேன், வில்லாளிகள்ல ராமனா இருக்கேன், இப்படின்னு பெரிய பட்டியல். அதுல அந்த 10வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகத்துல மாசானாம் மார்கசீர்ஷோகம் ரிதூனாம் குசுமாகரகான்னா இந்த ஸ்லோகத்தை நன்றாக கவனியுங்கள். மாசானாம் மாதங்களிலே மார்கசீர்ஷோகம் நான் மார்கழி, ரிதூனாம் காலங்களிலே குசுமாகரகா நான் வசந்தம். கண்ணன் காலங்களில் நான் வசந்தம், மாதங்களில் நான் மார்கழின்னா, கண்ணதாசன் காலங்களில் அவள் வசந்தம், மாதங்களில் அவள் மார்கழின்ட்டார். அப்படியே இந்த கீதை ஸ்லோகம். அதுதான் அந்த பாடல். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. ஓ ஓ பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காட்டினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். இப்போ வேதம் உபனிஷத் எல்லாத்துக்குமே நம்ம சாரமா எதை சொல்லுவோம்னா பிரணவ ஓம்காரத்தை தான் சொல்லுவோம். இந்த ஓம்காரம் பிரணவத்துக்கு என்ன அர்த்தம், எப்படி அதுக்கு அர்த்தம் கொள்றதுன்னா அதை 3 எழுத்தா பிரிச்சுக்கணுமா. ஆ ஊ மா. இந்த 3 எழுத்து ஆ ஊ மா சேர்ந்ததுதான் ஓம்காரம் பிரணவமாக ஒலிக்கிறது. இந்த ஆவுமாவுக்கு என்ன அர்த்தம்னா, இது ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆராய்ந்து காட்டுறா. என்ன இதுக்கெல்லாம் இப்ப என்ன பிரச்சனைன்னா, நாம ஒரு அர்த்தம் சொன்னா, சார் நாங்க இன்டர்நெட்ல பார்த்தோம், அப்புறம் என்ன சாட் ஜிபிடில பார்த்தோம், வேற அர்த்தம் வருது, அப்புறம் ஜெமினி கணேசன் கேட்டோம், சாரி கூகுள் ஜெமினிட்ட கேட்டோம், வேற அர்த்தம் வந்ததுன்னுவா. ஆமா, ஆச்சாரியர்கள் என்ன அர்த்தம் சொன்னாலும் அது சொல்றோம். ஆனா பரமாத்மான்னு அர்த்தம், மான்னா ஜீவாத்மான்னு அர்த்தம். அந்த ஆங்கிற பரமாத்மாவுக்கே மா என்ற ஜீவாத்மா அடியவன், அவனுக்கே உரியவனம். இல்ல ஊன்னு ஒண்ணு நடுவுல இருக்கே, ஊன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்க்ளூசிவ், பிரத்யேகமாக அர்த்தம், வேற யாருக்கும் உரியவன் கிடையாது. ஆங்கிற பரமாத்மாவுக்கு மட்டுமே மாங்கிற ஜீவாத்மா உரியவன், அவனுக்கே அடிமை. அதாவது அவருக்கும் அடிமை, இன்னொருத்தருக்கும் அடிமைன்னு இல்லையா. இப்ப நாம என்ன சொல்லுவோம்னா 10 to 5 ஆபீஸ்ல மேனேஜருக்கு அடிமை, 5 o'clock ஆயிடுச்சுன்னா வீட்டுல மனைவிக்கு அடிமை, அப்படிலாம் கிடையாது. பகவானுக்கு அடிமைன்னா என்னன்னைக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் அடிமை, வேற யாருக்குமே கிடையாது. இதுக்கு அனன்யார்க சேஷத்துவம்னு பேரு. இந்த ஜீவாத்மா மா என்ற ஜீவாத்மா ஆ என்ற பரமாத்மாவுக்கு மட்டுமே உரியவன், இன்னொருத்தருக்கு உரியவன் அல்லன். இது ஆண்டாள் தமிழ்ல பாடுறா. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய். இறைவனுக்கு தான் நான் உரியவள், இன்னொருத்தருக்கு உரியவர்னு என்ன பேசவே கூடாதுன்னு ஆண்டாளும் சொல்லியிருக்கா. ஆனா இந்த கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில பேருக்கு. எடுத்து சொன்னா இறைவனுக்கே உரியவன், இறைவனைத்தான் வணங்கணும், வேற யாருக்கும் உரியவர் அல்லர், அது தகாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப சிம்பிளா ஒரு பாட்டுல வச்சுட்டார் கவியரசர். சொன்னது நீதானா பாட்டுல, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா, சொன்னது நீதானான்னு. இதான் அனன்யார்க சேஷத்துவம்னு ரொம்ப கஷ்டமான டாபிக். இது இது புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த ஆத்மா இறைவனுக்கே உரியவன், இறைவனை தவிர இன்னொருக்கு உரியவன் அல்லன் எல்லாம் சொல்லுவோம். சிம்பிளா முடிச்சிட்டார். தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமோ, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமோ, முடிஞ்சு போச்சு. சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா.
சாந்தோக்கிய உபநிஷத்துல தகர வித்யான்னு ஒரு அற்புதமான பகுதி. அந்த தகர வித்யால ஒரு கதை வருது. ஏன்னா எல்லாமே இப்போ பாருங்க, நம்ம பிலாசபியா மட்டும் சொன்னா நேயர்கள் தூங்கிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கதை சொல்லி பிலாசபி சொல்லுவோம். தகர வித்யா, ஏன்னா இதை ஹோஸ்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கவாளுக்கும் அதே திருநாம வித்யாங்கிறவா தான் நடத்திட்டு இருக்கா. அதனால தகர வித்யா இது என்ன சொல்றதுன்னா, ஒரு பிச்சைக்காரன் கதை. தத்யதா ஹிரண்ய நிதிம் நிகிதம் அக்ஷேத்ரஜா உபரி உபரி சஞ்சரந்தோ ந விந்தேயுகு ஏவமேவேம சர்வா பிரஜாக அகரகர் கச்சந்தியா ஏத்தம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அனிருதேனகி பிரத்யூடாகா. அதாவது ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அந்த பிச்சைக்காரனுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் மட்டும் இருந்தது. அந்த 100 சதுரடி நிலத்துக்கு மேல பிச்சைக்காரன் உட்காந்துட்டு, என்கிட்ட பணம் இல்ல, காசு இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, நகை இல்ல, பிச்சை போடுங்கோ பிச்சை போடுங்கோ, 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்தானோ. ஆனா என்ன ரகசியம்னா, அந்த 100 சதுரடி நிலம் வச்சிருக்கானே, அதுக்கு கீழே ஒரு தங்க சுரங்கமே இருக்கு. அந்த தங்க சுரங்கத்துக்கே முதலாளி யாருன்னா இந்த பிச்சைக்காரன் தான். ஆனா மண்ணு மூடி இருக்கிறதுனால தங்கிட்ட இருக்க தங்க சுரங்கம் தனக்கே தெரியாம 5க்கும் 10க்கும் கையேந்தின்னு இருக்கான். யார் அந்த பிச்சைக்காரன்னா, சாந்தோக்கிய உபனிஷத் சொன்னது நாம எல்லாருமே அந்த பிச்சைக்காரன் தான். எங்களுக்கு வீடு வாசல்லாம் இருக்கு, என்ன வெறும் 100 ஸ்கொயர் ஃபீட்டானா? அப்படி இல்ல, ஆனந்தத்தின் சுரங்கமான இறைவனே நமக்குள்ள இருக்கான். அங்க அவன் தங்க சுரங்கமே வச்சிருந்தான். மண்ணு மூடி இருக்கிறதுனால பிச்சை எடுத்தான். ஆனந்தத்தின் சுரங்கமான இறைவனே நமக்குள்ள இருக்கான். ஆனா நம்முடைய கர்மா, நாம் செய்த பாபங்களாகிய கர்மா, அது அறியாமையாகி அதை மறைத்து விட்டதால உள்ள இருக்கிற ஆனந்தம் வடிவெடுத்த இறைவன் தெரியாம சின்ன சின்ன ஆனந்தத்தை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம் இல்லையா? அற்பமான கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் ஐங்கருவி கண்ட சிற்றின்பத்தை நோக்கி இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சு டிவி பார்த்தா அவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல நான் ஏன் இறைவனை சிந்திக்கணுங்கிற மாதிரி போறோம் இல்லையா? காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ள ஆனந்தத்தின் சுரங்கத்தை வச்சிருக்கோம். அது நமக்கு கர்மா மூடினதுனால தெரியல. அது தெரியாதனால இருட்டுல என்ன பண்றோம்னா ஏதேதோ ஆனந்தத்துக்காக பிச்சை எடுக்கிறோமா. இது கஷ்டமான உபனிஷத் கருத்து. இத கவிஞர் கொண்டு வர்றார் பாட்டுல. ஆனந்த ஜோதி படத்துல, கடவுள் இருக்கின்றான், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகின்றாய், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? அதாவது கடவுள் இருக்கார், என் கண்ணுக்கு கடவுள் தெரியலையேன்னா. அதேதான் உதாரணம். தங்க சுரங்கம் இருக்குப்பா, மண்ணு மூடினதுனால உன் கண்ணுக்கு தெரியல. கடவுள் இருக்கார், உன் அறியாமை மூடி இருப்பதால் உன் கண்ணுக்கு தெரியவில்லை. உபனிஷத் சொன்ன அதே கருத்து. இதுக்கு 3 உதாரணம் கொடுக்கிறார். அந்த சரணம் பாருங்க, 3 உதாரணம் கொடுத்திருக்கார். முதல் உதாரணம், இருளில் விழிக்கின்றாய், எதிரே இருப்பது புரிகின்றதா? இசையை ரசிக்கின்றாய், இசையின் உருவம் வருகின்றதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? 3 உதாரணம் பாருங்க. முதல் உதாரணம், இருளில் விழிக்கின்றாய். எல்லாம் இருட்டா இருக்கு, நமக்கே திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல என்ன இருக்குன்னு தெரியல. இங்க என்னோட மொபைல் போன் இருக்கு, கரண்ட் கட் ஆயிடுதுன்னா மொபைல் போன் என் கண்ணுக்கு தெரியாது. நான் உடனே மொபைல் போனே இல்லைன்னு நானும். மொபைல் போன் இருக்குப்பா, நீ இருட்டுல இருக்கிறதுனால அந்த மொபைல் போன் உன் கண்ணுக்கு தெரியல. இறைவன் இருக்கான், நீ அறியாமைங்கிற இருட்டுல இருப்பதாலே அந்த இறைவன் உன் கண்ணுக்கு தெரியவில்லை. 2வது உதாரணம் கொடுக்கிறார். இது எவ்வளவு டெப்தான வேதாந்தம். திரைப்பட பாட்டுல வருது இது. இசையை ரசிக்கின்றாய், இசையின் உருவம் வருகின்றதான். இந்த பாட்டு கேட்கறான், ஆஹா இப்ப கூட ரொம்ப அழகா இந்த பாட்டு எல்லாம் பாடின்னு இருக்கா. இதெல்லாம் நம்ம கேட்கறோம், பாட்டு கேட்டப்பா, இசை ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு ரசிக்கிறான். அந்த இசையை நீ கண்ணால பாத்தியான்னு. அதால தானே கேட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணால் பார்க்க முடியாத இசை இருக்கு, அத காதால கேட்கும் போது ரசிக்கிறோம். இந்த ஊனக்கண்ணுக்கு தெரியாத இறைவன் ஒருத்தன் இருக்கான், அவனை நீ ஞான கண்ணால கண்டு அனுபவிக்க முடியும். 3வது உதாரணம், உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? நம்ம உள்ளத்துல நிறைய நற்குணங்கள் இருக்கு. இப்போ கருணைன்னு ஒரு குணம் சொல்றோம், பொறுமைன்னு குணம் சொல்றோம். அவரை சொல்றோம், ரொம்ப கருணை உள்ளவர்ப்பா, இவர் ரொம்ப பொறுமைசாலிப்பா, இவர் தாராள மனசு கொண்டவர். இந்த கருணை, பொறுமை, தாராளம் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? இந்த பண்பு ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? எதுவுமே கண்ணுக்கு தெரியலையே, ஆனாலும் சொல்றோமேன்னா அதை ஃபீல் பண்ணும்போது சொல்றோம் இல்லையா? அது போல இறைவனுடைய அருளை நீ ஃபீல் பண்ண முடியும். உள்ளத்துக்குள்ளதான்ப்பா இறைவன் இருக்கான். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று வெள்ளிப்பொய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாசுரம். பொய்கை ஆழ்வார், உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர். உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றான். அதனால கடவுள் இருக்கார். நம்ம கர்மா மறைச்சிருக்கு, நம்ம அறியாம மறைச்சிருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல.
உன் கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால கடவுள் இல்லைன்னு சொல்லாத. எவ்வளவு அற்புதமான கருத்து பாருங்க. அது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத அது இந்த அர்த்தம் தானே அது? அந்த பாட்டுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா அர்த்தம் பண்ணணும். அதாவது ம், அவ ம், ஒரு சித்தாந்தத்துல என்ன சொல்றான்னா, காடுங்கிறது ஒரு இன்டர்னல் என்டிட்டி, எக்ஸ்டர்னலா பார்க்காதேங்கிற. ம், வேறு சித்தாந்தத்துல இன்டர்னல் மட்டும் சொல்லிட்டா அப்ப எக்ஸ்டர்னலா கடவுள் இல்லைன்னு அப்படி மறுக்கிறாப்புல ஆயிடுமே. அவர் எக்ஸ்டர் வெளியும் தானே இருக்கார். ம். வேதத்துல அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு சொல்லியிருக்கு. ஓ, சரி அதனால சரி. அத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சில பாடல்கள்ல ம், கோவில்ல வரும் இறைவன் நம்ம உள்ளத்துல குடிகொள்ளணும் தான் ஆசைப்படுறார். ம். நீ உள்ளத்துல இடம் கொடுக்கலங்கிறதுனால டெம்பரரியா கோவில்ல உட்கார்ந்திருக்கார். ஓ, ஓகே. அதுக்கு நீங்க அதோட இந்த பாட்டு சொல்லலாம், தெய்வம் இருப்பது எங்கே, அது ம், இங்கே ம். வேறெங்கே. தெய்வம் இருக்கிறதாம். இங்க அந்த எக்ஸாம்பிள் சாந்தம். இருக்கிறதுனால இந்த பாட்டை நாம எடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா, ம், அந்த பிச்சைக்காரன் எக்ஸாம்பிள் சொல்லி உபனிஷத் சொல்லித்து. ம். இவர் இன்னும் 3 உதாரணம் கொடுத்துட்டார். ஒருத்தன் கரண்ட் இல்லாத போது இருட்டுல ஒரு பொருளை தேடும் போது உன் கண்ணுக்கு தெரியாது. ம். இசையை நீ காதால கேட்ப, ஆனா கண்ணால பார்க்க முடியாது. அது போல உள்ளத்துல இருக்கிற குணங்களையும் நீ பர்சீவ் பண்ணுவ, ஆனா கண்ணால பார்க்க முடியாது. அது போலதான் கடவுள் இல்லைங்கிறதுனால உனக்கு தெரியலங்கிறதுனால இல்லைன்னு சொல்லிடாது. நமக்கு தெரியல அதான். அதனால அதனால இல்லைன்னு. எல்லாமே கான்டெக்ஸ்டுவலா வச்சுருக்கோம். கடவுள் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாம் அடைஞ்சிட்டோம். அவருக்கு கண்ணதாசன் கண்ணதாசன்கிறோம். ஏன்னா அவர் கண்ணனுக்கு தாசன். கிருஷ்ணன் மீது அப்படி ஒரு அபரிமிதமான பக்தி. ஒரு சில பாடல்கள்லாம் அப்படி எனக்கு தோணும், இதெல்லாம் கிருஷ்ணனை அனுபவிக்காம நிச்சயம் பாடியிருக்க முடியாது. ஏன்னா நாம் அவனை அனுபவிச்சு பாடினாதான் அந்த உணர்வை அடுத்தவருக்கு கடத்த முடியும். இவருடைய கிருஷ்ணன் பாடல்கள்லாம் கேட்டோம்னா நிச்சயமா கண்ணுல கண்ணீர் வந்துடும். அது தனியா அவர் பக்தியில எழுதின ஒரு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாட்டா இருக்கட்டும், இறை இசையிலேயே கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்லங்கிற பாட்டா இருக்கட்டும், கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பார் இல்லை கண்டு வெறுப்பார் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பக்தியா இருக்கட்டும், இல்ல கண்ணனோட அழகை ரசிச்சு கட்டான கட்டழகு கண்ணா உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணான்னு சொல்றதா இருக்கட்டும், அல்லது கண்ணனையே காதலனா பார்த்து என் கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ, காவலில் எத்தனை தெய்வமோ, மன்னனுக்கு எத்தனை உள்ளமோ, மனதில் எத்தனை வெள்ளமோன்னு பாடுறதா இருக்கட்டும், கண்ணனை குழந்தையா பார்த்து அல்லித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணன் நடக்கையிலே சித்திரங்கள் என்ன செய்யும்னு என்ன சொல்றதா செய்யும்? இருக்கட்டும், அந்த கிருஷ்ணனை விளையாட சொல்லி சிரிக்க வச்சு சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, கண்ணிரண்டும் தாமரையோ, கண்ணம் மின்னும் எந்தன் கண்ணான்னு சொல்றதா இருக்கட்டும், அல்லது பக்தியின் உணர்ச்சியில கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சந்நிதிக்கு வாராய் நெஞ்சே, கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான், முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம், கருணை என்னும் கண் திறந்து காக்க வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கனிமழலை குரல் திறந்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையை அருள் செய்ய வருவாய் கண்ணான்னு பாடுறதா இருக்கட்டும், ஒன்னொன்னையும் பார்க்கும்போது இவர் கிருஷ்ணனை எவ்வளவு தூரம் அனுபவிச்சிருக்கணும். அதனால கண்ணதாசன்கிற பேர் அவருக்கு ரொம்ப பொருத்தம். ரொம்ப பொறுப்பு. அதனால பூர்த்தி பண்ணும்போது கிருஷ்ணனை பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லித்தான் நிறைவு செய்யணும். அப்பதான் அது முழுமை பெறும். என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் உபனிஷத் கருத்தும் வரணும், கிருஷ்ண பக்தியும் வரணும். அதுக்குதான் கங்கை கரை தோட்டம் கன்னிப்பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலேங்கிற அற்புதமான பாட்டு. நம்ம பொதுவா ராசலீலை ராசலீலைம்போம். கிருஷ்ணன் கோபிகைகளோடு கைகோத்து நடனமாடினான். அந்த நடனத்துக்கு ராசலீலைன்னு பேருன்னு சொல்லுவார். அந்த ராசலீலைனாலே என்னன்னா
கோபிகைகள் வட்ட வடிவில நின்னு பாடும். நடுவுல கிருஷ்ணன் இருப்பான். வட்ட வடிவில் ஆடுவதற்குத்தான் ராசலீலைன்னு பேரு. அதுதான் பாருங்க, கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. நடுவில். ஓ. அதுல சரணத்துல பாருங்க, கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. இது சாந்தோக்கிய உபநிஷத்துல இருக்கு. எத்திர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. நீ இறைவனை காணும் போது உன் கண் மற்றொன்றை காணாது, இறைவனை பற்றி கேட்கும் போது உன் காது மற்றொன்றை கேட்காது, இறைவனை நினைக்கும் போது மனம் மற்றொன்றை நினைக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இறைவனை காணும் போது கண்ணு இன்னொன்ன பார்க்காது, அவனை கேட்கும் போது காது இன்னொன்ன கேட்காது, அவனை நினைக்கும் போது மனசு இன்னொன்ன நினைக்காது. கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. இது அப்படியே ஆழ்வார் பாசுரம், திருப்பான் ஆழ்வார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே, கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. கவியரசர் நமக்கு சொல்லி கொடுத்த பெரிய விஷயம் என்னன்னா, எதை பார்த்தாலும் அதுல கிருஷ்ணனை பார்த்துக்கும். திரைப்பட டூயட்டே பார்த்தாலும் அதுலயும் கண்ணன் கண்ணன். திரைப்படத்திலேயே குழந்தைக்கு தாளாட்டுனாலும் கண்ணன். நாமெல்லாம் என்ன பண்றோம், கடவுளையே பார்த்தாலும் அதுல ஏதாவது லௌகிகமா யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா லௌகிக விஷயத்தை பார்த்தாலும் அதையும் இறைவனோடு தொடர்பு படுத்தி இதுக்குள்ளெல்லாம் இறைவன் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் உபனிஷத் சொல்லி கொடுத்தது. ஐத்ததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா. இந்த உலகத்துல எந்த பொருளை நீ பார்த்தாலும் அதுக்குள்ள இறைவன் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பாரு. உலகத்துல எந்த பொருள்கிட்ட ஒரு சிறப்பு இருந்தாலும் அது இறைவனுடைய அருளால் ஏற்பட்ட சிறப்புன்னு புரிஞ்சுக்கோ. இத புரிஞ்சுட்டு நாம அன்றாட வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அன்றாட வாழ்வில் ஆன்மீகம் இல்ல, அன்றாட வாழ்வே ஆன்மீகம் ஆயிடும். எல்லாரும் கேள்வி கேட்கிற, அன்றாட வாழ்வில் ஆன்மீகத்தை எப்படி நாம பின்பற்றணும்? நீ அன்றாட வாழ்வில் எதுக்குப்பா தனியா ஆன்மீகம்? அன்றாட வாழ்வே ஆன்மீகம். ஐத்ததாத்மியம் இதம் சர்வம். எல்லாத்துக்குள்ளயும் இறைவன் இருக்கும். எதை பார்த்தாலும் இறைவனோடு தொடர்பு படுத்து. ஆண்டாள் சொல்லி கொடுத்தா, ஒரு மழை பெய்யறதா, மேகத்தை பார்த்தா பெருமாளுடைய கருமை நிறம்னு நினைச்சுக்கோ, இடி இடிச்சா அவன் சங்கநாதம்னு நினைச்சுக்கோ, மின்னல் மின்னினா சக்கரத்தின் தேஜஸ்ன்னு நினைச்சுக்கோ, மழை பெஞ்சா சார்ந்த முதைத்த சரமழைன்னு நினைச்சுக்கோ, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து வாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்கிறார். அப்போ பார்க்கறதுல எல்லாம் நமக்கு கண்ணன் தான் தெரியணும். தெரிஞ்சான்னா அந்த கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. கண்ணன் வந்தான் நம்மளை தேடி வருவான். அதனால கண்ணனை பற்றிய இந்த மங்களகரமான பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வது பொருத்தமா இருக்கும். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ கண்ணன் நடுவினிலே. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ கண்ணன் நடுவினிலே. கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. கண் திறந்து பார்த்தேன் கண்ணன் அங்கு இல்லை, கண்ணீர் பெருகியதே. ஓ கண்ணீர் பெருகியதே. கண்ணா கண்ணா. இப்படிப்பட்ட இனிய வாய்ப்பை வழங்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை நம்ம முக்தா பிலிம் 60 ஸ்ரீமதி மாயா அவர்கள், இதை தொகுத்து வழங்கிய ஸ்ரீமதி வித்யா அவர்கள், அது போல தம்பதியா பாடிய ஜெயஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள், இன்னும் நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் பெருந்திரளா இதை ரசித்து பேராதரவு நல்கக்கூடிய நம்ம முக்தா பிலிம்ஸுக்கு ரொம்ப நீண்ட நாளா லாயல் ஆடியன்ஸாக இருந்து வரக்கூடிய சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட எல்லா மீடியாவில் உள்ள ஆடியன்ஸ் எல்லோருக்கும் அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நிறைவு செய்கிறேன். சிறுதுளியூர் அண்ணன் திருவடியோடு கருணாகராரியர் தாள் காப்போம்.